வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்னைக்கு நாம கருணக்கிழங்கு தான், அதாவது பெரிய கிழங்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கருணக்கிழங்கை வச்சு தான் இன்னைக்கு சமைக்க போகிறோம். இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு இனுக்கு கருவேப்பிலை, ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ இவ்வளவும் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன். கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு நம்ம நிறையா சாப்பிட்டாலும் கருணக்கிழங்குல அதிக அளவு சத்து இருக்குது. இந்த கருணக்கிழங்குல வைட்டமின் சி நிறையா இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறையா இருக்குது. இந்த அளவுக்கு தான் நான் கருணக்கிழங்கை தோலை சீவிட்டு கட் பண்ணி அலசிட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு அதை அரை வேக்காடாக வேக வச்சு எடுத்துருக்கேன். முழுசாக வேக வைக்கக்கூடாது, கிரேவி செய்கிறதுக்கு அரை வேக்காடாக வெந்தால் தான் அது நல்லாயிருக்கும், இல்லைன்னா கொல கொலன்னு போயிடும். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. அடுத்தது இன்றைக்கி நான் இஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலை, வெறும் பூண்டு மட்டும்தான். 10 பல்லு பூண்டு தோலை உரிச்சிட்டு மசிச்சு வச்சுருக்கேன். இதை இதில் போட்டு அந்த வாசம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். பூண்டு நல்லா வதங்கிருச்சு. அதுக்கு அடுத்தது தக்காளியை போட்டுக்கலாம். இதில் தக்காளியில் கருணக்கிழங்குல பார்த்திங்கன்னா இன்னமும் பொட்டாசியம், இரும்பு சத்து இதெல்லாம் நிறையா இருக்குது. கருணக்கிழங்கு சாப்பிட்றதுனால உடல் எடை நல்லா குறைஞ்சி கொடுக்கும். வெயிட்டு போடாது, உடல் எடை நல்லா குறைஞ்சி கொடுக்கும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இனி இதில் மசாலா போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் சால்ட். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மசாலாலாம் திரிஞ்சு வரட்டும். திரிஞ்சு வந்த பிறகு அதுக்குள்ளே கிழங்கையும் போட்டுடலாம். இதெல்லாம் சேர்ந்து அப்படி வெந்தால் தான் டேஸ்ட் இருக்கும். இதெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு இது நல்லா கொதித்து இது எல்லாமே ஒன்று சேர, உப்பு காரம் எல்லாம் ஒன்று சேர வேகட்டும். அந்த எண்ணெய் மசாலா எல்லாம் திரிஞ்சு வரட்டும். பாருங்கள், நல்லா சூப்பராக அழகாக வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அழகாக வந்துருந்துச்சு. அந்த பக்குவம் கரெக்டாக இருக்குது. இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கருணக்கிழங்கு கிரேவி ஃபினிஷ். செம்மையாக சூப்பர் டேஸ்டியாக இருக்குது. இன்றைக்கி என்னோடய குழந்தைங்க சூப்பராக இருக்குன்னு சாப்பிட போகிறாங்க. உங்களுக்கும் இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.